பார்வதி அந்த டாஸ்க்ல ஜெயிச்ச உடனே முடிவு பண்ணிட்டாங்க, அடுத்த வாரம் இந்த வீட்டில் 24 மணி நேரம் வந்து தங்க போகிறது நம்ம ஃபேமிலியாக தான் இருக்கணும். ஏன்னா கமருதீன் இந்த டீமில் இருக்க போல கண்டிப்பாக பார்வதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் போல அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வாரம் வந்து தங்குறது எங்கள் வீட்டால் தான் இருக்கணும், அதுக்கு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்றாங்க. கமருதீன் கேட்குறப்பல இந்த விஷயத்த நம்ம ஏன் இங்கே பேசுறது, வெளியே போய் பேசலாம் இல்லையா, இது ஒரு பப்ளிக் ஷோவில் எதுக்கு தேவையில்லாமல் பேசுறது அப்படின்னா கூட அவங்க கேட்கல. இல்லை எனக்காக நீ சப்போர்ட் பண்ணணும், ஓகே நான் உனக்காகவே சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இன்னும் 2 பேர் இருக்காங்க இல்லையா, கனி ஆதிரி, அவங்க என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி அப்போ வந்து பிக் பாஸ் என்ன சொன்ன பண்ணலாம், இந்த டாஸ்கில் ஜெயிச்சவங்க 4 பேர், இந்த 4 பேரில் நீங்கள் பேசி முடிவு பண்ணுங்கள் யார் வீட்டிலேருந்து 24 மணி நேரம் உங்கள் கூட வந்து தங்க போகிறது அப்படின்னும் போது பார்வதி வந்து சொல்கிறாங்க, ஆல்ரெடி அவங்க சொன்ன காரணமே தான் சொல்லிட்டு இருக்காங்க. கமருதீனா எனக்கு அக்கா இருக்காங்க, அவங்க வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஆதிரி வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் எங்கள் அம்மா அப்பாவை நான் எங்கேயுமே கூட்டிகிட்டு போனதில்லை, அவங்களுக்காக ஸ்பெஷலாக நான் எதுவும் பண்ணதில்லை, அவங்க இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்தை சொன்னாங்க. கனித்துரு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிக் பாஸ் ஷோ அப்படின்றதுல என் பசங்க என் கூட வந்து ஒரு 24 ஹவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு போயிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதனால் என் ஃபேமிலி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி 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 ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்தாங்க. ஆனால் கமருதீன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. ஏமா நீங்கள் 3 பேர் இது பண்ணி யாராவது ஒன்று செலக்ட் ஆகுங்க, என்ன இதுலேருந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் இருந்தது. போன வாரமே அமித் சொல்லியிருந்தாரு, இந்த தொடப்பு குச்சை வச்சு அப் அண்ட் டவுனில் யாராவது செலக்ட் பண்ணுறா அது லக்கில் கிடைக்கும், அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரா. அதையும் இப்போ வந்து சொல்லும்போது சரி வேணா அதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 குச்சை எடுத்து உடச்சி கையில் வச்சுருந்தா அதை எடுக்க சொல்லியிருந்தாங்க. அதில் ஜெயிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரைக்கு அடுத்த வாரம் உங்கள் வீட்டிலேருந்து 24 மணி நேரம் உங்கள் கூட வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து தங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஆதிரை இந்த வீக்கெண்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த வாரம் கனி வீட்டில் இல்லைனா வந்து பார்வதி வீட்டில் தான் வந்து தங்குவாங்க. கண்டிப்பாக கனி வீட்டில் தங்குறதுக்கு பார்வதி விட மாட்டாங்க, பார்வதி வீட்டில் இருக்கவங்க வந்தால் தங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஆதிரை வெளியே போனால் மட்டும். இந்த வாரம் 2 எலெக்ஷன் இருக்குது அப்படின்றாங்க. ஒன்று ஆதிரை எஃப்ஜே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சாண்ட்ரா பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தா ஆதிரையை விட்டுட்டு சாண்ட்ராவை அந்த இடத்துல இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் விஜய் சேதுபதி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களை எத்தனை பேருக்கு சாண்ட்ரா இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவங்க வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் எத்தனை பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதை பார்ப்போம். ஓகேங்களா?